அம்மாவுக்கு மருந்து வாங்க காசில்லாத வறுமையிலிருந்து பாலிவுட் சாம்ராஜ்ய நாயகனாக உயர்ந்த கதை. எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் உச்சத்தை தொட்டவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண வெற்றி கதையல்ல, அது ஒரு போராட்ட காவியம். ரஜினிகாந்த் முதல் விஜய் சேதுபதி வரை பலரும் துயரங்களை கடந்துதான் உச்சத்தை அடைந்தவர்கள். அதே வரிசையில் பாலிவுட்டின் மாபெரும் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் இன்று உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள். ஆனால் ஒரு காலத்தில் அம்மாவுக்கு மருந்து வாங்கக்கூட கையில் பணமில்லாத நிலை. நடிகர், எழுத்தாளர், தயாரிப்பாளர், பல துறைகளில் வெற்றி கண்ட விவேக் வஸ்வானி சமீபத்தில் ரேடியோ நஷாவுக்கு அளித்த பேட்டியில் ஷாருக்கின் வாழ்க்கையை உருக்கமாக பகிர்ந்தார். அவர் சொன்ன ஒரு சம்பவம்: ஷாருக் ஆரம்பத்தில் சீரியலில் நடித்துக் கொண்டிருந்த போது என் வீட்டுக்கு வந்திருந்தார். நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றோம். முதல் 20 நிமிடம் அவர் பேசவே இல்லை, வெறித்தனமாக சாப்பிட்டார். பிறகுதான் தெரிந்தது, அவர் 2 நாட்களாக சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டு முடித்த பின்பு என்னை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகள்: விவேக், என் அம்மா இறந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு வரி ஒரு இளைஞனின் உள்ளத்திலிருந்த முழு உலகத்தையும் உடைத்தது. அம்மாவின் நோய், திருமண வயதில் சகோதரி, திருமணத்தை காத்திருந்த காதலி கௌரி, எல்லாவற்றையும் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார். அந்த இரவிலிருந்து 3 நாட்கள் என் வீட்டிலேயே தங்கினார். என் உடைகளை அணிந்தார், என் உணவை சாப்பிட்டார். அந்த காலத்தில்தான் என் நண்பர் ராமனிடம் அவரை அறிமுகப்படுத்தினேன். தாஜ் ஹோட்டலில் சாப்பிடுவதே அவருக்கு ஒரு கனவாக இருந்தது. சில நாட்களில் அவர் டெல்லிக்கு சென்றதும் அம்மாவின் நிலை மிகவும் மோசமானது. அவர் எனக்கு போன் செய்து சொன்னார், மருந்து தேவை, ஆனால் காசில்லை. நான் என் அப்பாவிடம் பணம் கடன் வாங்கி மருந்துகளை அனுப்பினேன். ஆனால் சில நாட்களிலேயே ஷாருக்கின் அம்மா காலமானார். இறுதிச் சடங்கு முடிந்து 10 நாட்கள் கழித்து அதிகாலை 4 மணி என் வீட்டின் மணி அடித்தது. கதவை திறந்தேன். முன்னால் பெரிய பைகளுடன் ஷாருக் கான். அவர் சொன்ன முதல் வார்த்தை: என்னை வைத்து ஒரு படம் எடுப்பீர்களா? நான் ஆச்சரியப்பட்டேன், ஏனெனில் இதுவரை அவர் சினிமாவை விரும்பவே இல்லை. ஆனால் அன்று நாள் அவர் சொன்ன வார்த்தைகள்தான் ஒரு சாம்ராஜ்யத்தின் ஆரம்பம். நான் சூப்பர் ஸ்டார் ஆக வேண்டும், அது என் அம்மாவின் கனவு. அந்த கனவை நிறைவேற்ற நான் நடிகனாக வேண்டும். அந்த நாளில் பிரசிடென்ட் ஹோட்டலில் குடித்த ஒரு காப்பியில்தான் பிறந்தது ராஜு பான் கயா ஜென்டில்மேன். அதுவே ஷாருக் கானின் வாழ்க்கையை மாற்றிய படம். அதற்கு பிறகு தீவானா, சமத்கர், DDLJ, KKKG, மை நேம் இஸ் கான். ஒரு காலத்தில் மருந்து வாங்க காசில்லாத இளைஞன், இன்று பாலிவுட்டின் ராஜா, உலக சினிமாவின் முகம். ஷாருக் கான். பாடம் ஒன்றே ஒன்றுதான்: கனவுகள் பெரிதாக இருந்தால், ஆரம்பம் எவ்வளவு வறுமையாக இருந்தாலும் முடிவு ஒரு சாம்ராஜ்யமாகவே இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.